கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவுக்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார் என்பதே. கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எதெடுத்தாலும் பிரச்சனை, என்னால் வாழ முடியலை, இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கே எனக்கு பிடிக்கலை, எது எடுத்தாலும் என் வாழ்க்கையில் நஷ்டமாக இருக்குது, இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த மக்கள் மத்தியில் இப்படி ஒரு வார்த்தையை கர்த்தர் விதைக்கிறார். ஏன் அந்த மாதிரியான சூழ்நிலைகளெல்லாம் வருது, எதனால் அப்படிப்பட்ட நிலை நமக்கு வருது என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து ஆராய்ந்து பார்த்தோம்னா, பிழைகள் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து அந்த தவறையும் அந்த பிழைகளையும் நம்ம நீக்கி போட்டோன்னு வைங்களேன், எல்லாமே நமக்கு நன்மையானதாக முடியும். சரி, இதெல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தருடைய முகம் நம்மீது பிரசன்னமாவது இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கல. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை. சரி, கர்த்தருடைய முகம் நம்மீது பிரசன்னமாகிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏங்க உங்கள் பார்வையை கொஞ்சம் என் மேலே வைங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ கண்ணை கொண்டு வந்து நம்ம மேலே வைக்கிறாங்கன்னு அர்த்தமா? இல்லை. ஏங்க உங்கள் முகத்தை கொஞ்சம் என் பக்கமாக திருப்புங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு என்ன காரணம்? அவங்க முகத்தை கொண்டாந்து நம்ம மேலே வைக்கிறதா? நம்மை பார்ப்பது, நம்மீது அன்பு கூறுவது, நம்மை அவர்களுடைய நினைவுகளில் வைத்துக்கொள்வது, அதுதான் மிக முக்கியமான ஒரு காரணம். அப்போ கர்த்தருடைய முகம் நம்மீது பிரசன்னமாகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் நம்மை அவருடைய நினைவுகளில் வைத்திருக்க வேண்டும் என்பது தான் அதனுடைய அர்த்தம். நிறைய வசனங்கள் நம்ம வாசிச்சிருப்போம், உள்ளங்கையிலே என்னை வரைந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்மை அவர் தன்னுடைய நினைவிலே வைத்திருக்கிறார். அவர் நன்மையானதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற போது அந்த பட்டியலில் நாமும் இடம் பெற வேண்டும். நம்மளை மாதிரி எத்தனையோ கோடான கோடி ஜனங்கள் மேலே கர்த்தர் அன்பு வைப்பார். அந்த அன்புக்கு பாத்திரமான ஜனங்களுடைய பட்டியலில் நாமளும் இருக்கணும். அப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும். என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானம் என்ற ஒன்று இருந்தாவே அவனுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நல்ல விதமாக தீர்க்கமாக முடிவு எடுக்க முடியும். ஏன்னா அவன் வாழ்க்கை சமாதானமாக இருக்குது. நிறையா விஷயங்களை சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறையா தேடல்களை அவனால் உருவாக்கி கொள்ள முடியும். எது செஞ்சால் நல்லது, எது செஞ்சால் கெட்டது அப்படின்னு காலம் எடுத்துக்கொண்டு அதற்காக யோசித்து முடிவெடுக்க முடியும். எப்போ? சமாதானமாக இருக்கிறப்போ. சமாதானம் இல்லைன்னு வச்சுங்களேன், திடீர்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவு நல்லதாக இருந்தாலும் இருக்கும், கெட்டதாக இருந்தாலும் இருக்கும். சரி, அப்போவே நான் நினச்சேன், மனசுக்குள்ளே ஒரு சமாதானமே இல்லைப்பா. சமாதானம் இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம்னாவே அந்த காரியம் நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமைக்கு, ஒரு உருப்படியான நிலைமைக்கு வராது அப்படின்னு சொல்லி நொந்து கொள்ளக்கூடிய எத்தனையோ பேரை நாம் பார்க்குறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படாதபடிக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறேன், என்னுடைய முகத்தை உன்மீது பிரகாசிக்க பண்ணி பிரசன்னமாக்கி, நான் உன்னை உற்று நோக்கி பார்த்து என்னுடைய நினைவுகளிலெல்லாம் உன்னை வைத்து கொண்டு உனக்கு சமாதானத்தை நான் கட்டளையிடுகிறேன். நீ சமாதானமாக இரு, சந்தோஷமாக இரு. இந்த உலகத்தில் நீ வாழ்கிற போது எல்லா மன நிம்மதியோடு சமாதானத்தோடு நீ வாழ்ந்து பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அன்பானவர்களே, அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா,
நாம் அவருக்கேற்ற பிள்ளைகளாக நாம் வாழணும். நமக்கு ஒரு சில விஷயங்களை அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். இந்த பூமியில் நாம் வாழ்கிற போது மனித நேயத்தோட எந்த விதமான தப்பு தவறுகளும் இல்லாமல் வாழணும்னு அவர் நினைக்கிறார். அதுபடி வாழ முடியும். நம்ம எல்லாத்தையும் அனுபவிப்பதற்கு நமக்கு கொடுத்துருக்கிறார். எல்லா விதமான சுகங்களையும் எல்லா விதமான சூழ்நிலையிலும் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார். அதை தாண்டி நாம் பிசாசு கொடுக்கறது மேலே ஆசை வச்சோம்னாக்கா நமக்கு சமாதானத்தை இழந்து போகும். அன்பானவர்களே, போதும் என்கிற மனதோடு கூட கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாம் நமக்கு போதும் என்கிற மனதோடு நம்ம இருந்தோன்னு வைங்களேன், அவருடைய முகம் நம் மீது பிரசன்னமாகும். நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை அவர் கட்டளையிடுவார். அன்பானவர்களே, நல்ல ஒரு அருமையான இந்த காணொளியில் இந்த அனுதின உணவு என்கிற இந்த ஊழியத்தின் மூலியமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நாம் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருப்போம், அவரை இறுக பற்றி கொண்டு இருக்கிறவர்களாக இருப்போம், அவருடைய முகம் நம் மீது பிரசன்னமாகும், அவருடைய சமாதானம் நமக்கு கிடைக்கும். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய முகம் பிரசன்னமாகி கர்த்தர் கொடுக்கிற சமாதானத்தை நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நிச்சயமாக கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரசன்னமாக்கி சமாதானத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கட்டளையிட வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை அதை பெற்றுக்கொள்வதற்கு தடையாய் இருக்கிற எங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி மேகத்தைப் போல கார்மேகத்தைப் போல அது அகன்று போகும்படியாக செய்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி நீர் கொடுக்கிற அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. உம்முடைய இரக்கமும் உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்பும் உம்முடைய தயவும் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய சமாதானம் எங்களை பற்றி கொள்ளட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.